அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கின்ற 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் உருவாகியுள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் அவர்களோட ஆசியுடனும் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆசியோடும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆசியோடும் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கை சின்னத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கொட்டுமுரசு சின்னத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பானை சின்னத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கதிர் அரிவாள் சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அரிவாள் சுற்றியல் நட்சத்திரம் சின்னத்திலும், இந்திய தேசிய அணி கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஏணி சின்னத்திலும் மாபெரும் வெற்றியடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலையான ஆட்சி நடைபெற மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செயல்படுத்திட, பெண்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும். மேலும் தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கும் உரிமை தொகை 2000 ரூபாயாக வழங்கப்படும். குடும்ப வருமானம் 5 லட்சம் வரை வருமானம் உள்ள அனைவருக்கும் காப்பீடு 10 லட்சம் ரூபாய் முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தில் வழங்கப்படும். மேலும் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவித்தொகை 2000 ரூபாயாகவும், முடியாதவர்களுக்கு அவர்கள் உடன் இருப்பவர்களுக்கு உதவித்தொகை 4000 ரூபாயாகவும், தமிழ் பெண்கள் திட்டம், நான் முதல்வர் திட்டம் ஆகிய திட்டங்களில், புதுமை பெண் திட்டம் ஆகிய திட்டங்களில் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் தொகை 1500 ரூபாயாகவும், மேலும் விடியல் பயணம் செய்யும் பெண்களுக்கு அந்த பயணம் இலவசமாக தொடர்ந்திடவும், மற்றும் இப்பொழுது விவசாயிகள், இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகள் அனைவருக்குமே இலவசமாக நவீன மீட்டர் பொருத்தாத மோட்டார் வழங்கப்படும். கல்லூரியில் படிக்கின்ற 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். மேலும் வருகின்ற 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். கிராமப்புறங்களில் செயல்படும் இந்த முதல்வர் இல்ல திட்டம் பேரூர் பகுதிகளிலும் செயல்படுத்தப்படும். மேலும் நெல்லிற்கு 3500 ரூபாயும், கரும்பிற்கு டன் ஒன்றிற்கு 4500 ரூபாயும் உயர்த்தி வழங்கிடவும், 10,000 கோடி அளவிற்கு கிராமப்புற சாலை வசதிகள் மற்றும் நகர்ப்புறங்களில் பூங்காக்கள், நடைபயிற்சி இடங்கள் முதலியவை செயல்படுத்தப்படும். மேலும் இந்த திட்டங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க திட்டங்களை மறுபடியும் செயல்படுத்திட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆகும். எல்லாரும் சொல்கிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு சொல்கிறாங்க, இப்போ கடன் இன்றைக்கி 10 லட்சம் கோடி வரலும், தமிழ்நாட்டோட கடன் ஆயிடுச்சு, 5 லட்சம் கோடியாக இருந்துச்சு, இன்றைக்கி 10 லட்சம் கோடி ஆயிடுச்சுனாங்க. ஆனால் இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலம், இன்றைக்கி தொழில்துறையாக இருக்கட்டும், எதுலேயுமே வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். ஒரு வளர்ச்சி இருக்கும்போது கடன் இருக்கத்தான் செய்யும். இவங்க மத்திய அரசு ஓகே மாதிரி பேசுகிறாங்க. மத்திய அரசு காங்கிரஸ் விட்டுட்டு போகும்போது கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி வைங்க, 50 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு மத்திய அரசுக்கு. இன்றைக்கி மத்திய அரசோட கடன் தொகை 200 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. அப்போ மத்திய அரசு ஏதோ கடனே வாங்காத மாதிரியும், அப்போ எவ்வளோ ஆகிருக்கு, 50 கோடி இருந்தது கிட்டத்தட்ட 201 லட்சம் கோடி ஆகிருக்கு. அப்போ மத்திய அரசு கடன் வாங்காமலாம் எந்த திட்டமும் செயல்படலை. அதே போல் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை செய்கிறது.
என்னவென்றால் நம்ம ₹1 வரி மத்திய அரசுக்கு செலுத்தினால் நமக்கு நம்ம மத்திய அரசு நமக்கு தர்ற அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுங்களா? வெறும் 29 பைசா தான் தருது. ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அவங்க ₹1 வரி கட்டினாங்கனாக்க ₹2 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து 3 அதாவது மசோதாக்கள் கொண்டு வந்தார். அதில் பெண்களுக்குன்னு சொல்கிறார் மசோதா. பெண்களுக்கு 33% மசோதா 33% கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மசோதா கொண்டு வந்தோம். அந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் தோற்கடிச்சிட்டாங்கிறார். காரணம் அதுவல்ல. அவர் கொண்டு வந்தது வந்து 33% மசோதாங்கிறது வந்து 2023ஆம் ஆண்டே அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு எதிர்க்கட்சிகள் இருந்து திமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து அனைவருமே ஆதரித்து 2024ஆம் ஆண்டிலேயே அந்த மசோதாவை நிறைவேற்ற சொன்னாங்க எதிர்க்கட்சிகள். ஆனால் மோடி அவர்கள் அதை செய்யவில்லை. இன்றைக்கி ஏமாற்றி, அதாவது அதோடு சேர்ந்து 3 மசோதா என்னென்னா தொகுதி வரையறை, மக்கள் தொகை தொகுதி வரையறையாம். மக்கள் தொகை என்ன சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை வந்து இப்போ தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி விட்டன. இந்த தொகுதி வரையறை வந்து 1971 எடுத்தது. இந்த தொகுதி வரையறையின் போது பீகாரோட மக்கள் தொகை எவ்வளோ தெரியுங்களா? 4,31,00,000. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அப்போ வந்து 4,21,00,000. இன்றைக்கி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8 கோடி தான். ஆனால் பீகாரோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 13 கோடி பக்கம் இருக்குது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதியை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நம்ம எதனால் பாதிக்கப்படுறோம்? நம்ம வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டோம். ஆனால் இப்போ வந்து பிரதிநிதியை குறைக்கிற அளவுக்கு இந்த மசோதாவை ஏமாற்றி கொண்டு வர பார்க்குறாரு மோடி. இது வந்து கேட்டால் வந்து மகளிர் மசோதாவை தோற்கடித்து விட்டார்கள்னு சொல்லி கூப்பாடு போடுறாரு. அதுவல்ல, அதோடு சேர்ந்து மற்ற மசோதாக்கள் 3 மசோதாவை கொண்டு வந்ததுனால தான் இது தோற்கடிக்கப்பட்டது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மாபெரும் வெற்றியடைய செய்யுமாறு உங்கள் அனைவரையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர மீண்டும் திமுக கூட்டணிக்கு, மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கர்ச்சிக்கும் சிங்கமடா, குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக